அன்றே சொன்ன தலைவர் ரஜினிகாந்த் அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று இப்போ வெளியாயிருக்கு. அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மும்மொழிக் கொள்கை தேவையில்லை, தமிழோடு ஆங்கிலத்தை படியுங்கள், உலக அளவில் வேலை கிடைக்கும், நீங்களும் முன்னேறுவீர்கள், ஹிந்தி படித்தால் முன்னேற முடியாது, மும்மொழிக் கொள்கையை ஹிந்தி பேசுபவர்களே ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த செய்தியில் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக தலைவர் அப்படி தான் சொன்னாரா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா அந்த கமெண்ட் செக்ஷனில் வந்து இந்த செய்தியை தலைவர் சொல்லியிருக்கார் அப்படின்னு சில பேர் வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்க முடிஞ்சுது. ஆக்சுவலாக தலைவர் பேசின விஷயம் வந்து வேறு, அதாவது ஹிந்தி திணிப்பு பற்றி தலைவர் பேசியிருந்தாங்க. ஹிந்தியை திணிச்சிங்கன்னா யாருமே அதை ஏற்றுக்க மாட்டாங்க, ஹிந்தியை திணிக்காதீங்க, அது வேணும் அப்படிங்கிறவங்க அதை படிச்சுட்டு போகிறாங்க, ஆனால் அதை திணிப்பு அப்படிங்கிறது இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தலைவர் பேசியிருந்தாங்க. மேலும் இன்னொரு இடத்துல பேசும்போது ஆங்கிலம் படிங்க, ஏன்னா தமிழ் மட்டுமே உங்களுக்கு பத்தாது, உங்கள் வேலைக்காகட்டும் உங்கள் பிஸ்னஸுக்காகட்டும் ஆங்கிலம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் வேறு மாநிலங்களில் வெளிநாடு போனீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து அது கை கொடுக்கும், உங்கள் பிஸ்னஸுக்கு அது துணையாக நிற்கும். அதனால் தமிழ் மட்டும் படித்தா பத்தாது, தமிழ் படித்தா மட்டும் தமிழ் வளராது, தமிழன் வளர்ந்தால் தான் தமிழ் வளரும் அப்படின்னு தலைவர் வந்து பேசியிருப்பாங்க. அந்த 2 செய்தியும் மெர்ஜ் பண்ணி தான் இந்த செய்தி போட்டிருக்காங்க. மும்மொழி கொள்கை தேவையில்லை அப்படின்னு தலைவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு. தலைவர் வந்து அந்த மும்மொழி கொள்கை பற்றியே பேசலை, ஹிந்தி திணிப்பு பற்றி தான் பேசியிருந்தாங்க.